சரி, அடுத்து என்னன்னா புகாரில வந்து 28:19 சரிங்களா? சரி, அடுத்து என்னன்னா புகாரில வந்து 28:19 சரிங்களா? இது எங்கெல்லாம் வருதுன்னா 28:19 இந்த நபிமொழி வருது. அது போக அகமதுல சொல்லியாச்சு, புகாரில சொல்லியாச்சு, முஸ்லீம்லேயே வருது சரிங்களா? 67207469 தீர்மதியிலே வருது. அடுத்து வந்து நசாயிலையும் வருது 38:31. இப்படிப்பட்ட இந்த நபிமொழியில் என்ன மாதிரி வருதுன்னா கருத்து வேறுபாடோடையும் வருது. ஆனால் சனது வரிசைகள் சரியா இருக்குது. ஆனால் இதை என்ன செய்யறாங்க? மறுக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது இப்போ அதையும் சுட்டி காட்டிடுறேன் சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இதோடைய சுருக்க தான் சொல்றேன், பெருசு. ஆமாம், 70 மனைவிமார்கள், இன்னொரு இடத்துல என்னது 99 வரும். அவங்க வந்து கருத்தரைக்கு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் புறப்பட்டு சென்றதுனால் ஒரு பிள்ளையை தவிர, அதாவது ஒரு பிள்ளை தான் கருத்தரித்தல் ஆச்சான், மற்றது ஆகலை. முதல்ல எப்படி இந்த மாதிரி தாம்பத்தியம் செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது. சரி, அப்படி சொன்னால் நபிமார்களை நீங்கள் என்னமோ சொல்லிட்டேன்னு ஆயிரும். அப்படி முடியாதுங்கிறதுக்கு 31 34 ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு குரான் வசனத்தை விட ஹதீஸில் சொல்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஹதீஸில் சொல்லிட்டு வர ஹதீஸ் வந்து 4697 இல்மு சாத்து 5 விஷயங்களை அல்லாஹு தான் அறிவான். இது இப்போ புகாரிலே வரக்கூடியது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குரான்லையும் சொல்லிடுறேன். குரானில் தான் உங்களுக்கு தெரியும். ஹதீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹதீஸை பாதுகாப்பது யாருன்னு சொன்னதுனால ஹதீஸில் இந்த இது இருக்கிறது. என்னெல்லாம் சொல்லப்படுது? அல்லாவை தவிர அந்த நாளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டார்கள். இது வந்து தெரிஞ்ச விஷயம். அதை விட முக்கியமானது என்னன்னா அருகாம், அல்லாவை தவிர அறிய மாட்டார்கள், கருவறையில் ஏற்படுவதையும் அறிய மாட்டார்கள் என்று நபிமொழி. நமக்கு அதுதான் தேவை. 5 விஷயம் வரும். இருந்தாலும் அதை ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். குரானில் உள்ள வசனத்தை அப்புறம் சொல்கிறேன். இன்னல்லாக இந்தஹு இல்மு சாத், அந்த நேரத்தை அல்லாஹு அறிவான். யூன் அசீலுல் ஹைசு, மலை பொழிவதை அல்லாஹு அறிவான். யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் இருப்பதையும் அல்லாஹ் தான் அறிவான். அல்லாஹ் அறியக்கூடிய 5 விஷயம் பர்டிகுலராக சொல்லக்கூடிய அல்லாஹு அப்போ எப்படி சுலைமான் நபிக்கு தெரியும்? குரானுக்கு நேரம் மோதுறதுனால இதை என்ன செய்கிறாங்க? அறிவிப்பாளர் தொடரில் எந்த குறை இல்லைனாலும் என்ன செய்கிறாங்க? தூக்கி ஓரத்தில் வச்சுருவாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். இதை எடுக்கணும். நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னா, இந்த ஹதீஸை நீங்கள் சொல்லுங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஹதீஸு நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நான் சொன்னோம்ல, இதை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் மறுக்கிறதுக்கு வந்துட்டீங்க, ஹதீஸை நாங்களும் மறுக்கிறேன்ட்டீங்க. அதுக்கு ஒரு பெல்ட் அடிச்சிருவீங்க. சரியான சத்தியம் இல்லைன்னா முரண்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பேச்சில் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எப்படி என் பேச்சை அந்த கட் பண்ணி போடல, அதே மாதிரி நல்லா பாருங்கள். நல்ல எக்கச்சக்கமாக முரண்படுவீங்க. எனக்கு அந்த கிளிப்ஸ் போடுற இது இல்லை. அதனால் நல்ல முரண்படி முதல்ல ஒன்று சொல்லுவீங்க, ரெண்டாவது ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் இந்த தடவை அந்த பொலிட்டி அடிச்சிடாதீங்க. கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது நல்ல கவனமாக கேட்டுக்கிறனும். கருவறையில் இருப்பதை நான் தான் அறிவேன் 31 34 சூறால அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஹதீஸையும் சுட்டி காட்டிட்டோம். புகாரில் 4697 இந்த பட்டியல், இந்த 5 விஷயத்தை சொல்லக்கூடியது. நமக்கு தேவை இந்த அருகாம் மட்டும்தானே, அதோட அது முடியுது. வமா துதிரி நப்சும் மாதா தக்ஸி பூகதா, அதாவது நாளை நடக்கக்கூடிய சம்பாத்தியத்தையும் அல்லாஹ் தான் அறிவான். வமா ததிரி நப்சுபி அர்தி மவுத், எந்த இடத்துல ஒரு மனிதன் மரணிக்குவாங்கிறதே அல்லாஹ் தான் அறிவான். இன்னல்லாஹ் அலிமுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான், நன்கு அறிந்தவனாக இருக்கிறாங்கிறது முடியுது. இப்போ அது நம்ம மேட்ரு என்னன்னா, அப்போ அல்லாஹ் அறிந்த ஒன்றை சுலைமான் நபி எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் நம்ம இதை உணர்றோம். இப்படி தான் ஹதீஸை உணர்றோம். எந்த ஒரு ஹதீஸையும் அறிவியலோடலாம் மோத விட மாட்டோம். அறிவியல் என்று சொன்னது நவீன சாதனங்கள் இருக்குல்ல, அதில் ஆய்வு செய்வதற்கு ஹதீஸை பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். புரட்டி பார்ப்பதை விட இதில் படிப்பதற்கு கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்கிறது தான் நவீன சாதனத்தை முன்னிறுத்தியும் பேசணும். அதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ கூட எத்தனை ஹதீஸ் சொல்லியிருக்கு? சுலைமான் நபி சொல்லியிருக்கிறேன். அதுபோக என்ன சொல்லியிருக்கு? இன்னொன்று உம்மு ஹராம் சொல்லியிருக்கிறேன். அதில் ஜம்ப் பண்ணிடுங்க, இல்லை எங்களுக்கு தெரியுன்றங்க. இல்லைன்னா ஏதாவது சொல்லிட்டு சல்சாப் வேலையை சேர்ந்து விட்டுருங்க. அடுத்து பால் குடியை சொல்லி காட்டியிருக்கிறேன். அதுபோக அதற்கு முன்னால் மைமுனா ஹதீஸை சொல்லி காட்டியிருக்கிறேன். எதையுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். இன்னும் ஒரு ஹதீஸையும் சொல்லிடுமா உங்களுக்கு? ஆமாம், டைம் நெருங்கிறதுனால இதை விட்டுரும். ஆமாம், அப்போ இதை இன்னொரு 5 நிமிஷத்தை விட்டுட்டு அடுத்த இதில் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ இன்னும் ஒரு பட்டியல் இருக்குது ஹதீஸு. இன்னும் உங்களுக்கு எல்லாம் இந்த இது தான் வரும். உங்களுக்கு இந்த பட்டியல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஹதீஸை மறுக்கிறது கொள்கையாக வச்சுட்டு நாம இல்லை. அறிஞர் பெருமக்கள் இதை வகுத்து தந்திருக்கிறாங்க. வகுத்து தர்றது தான் பாதுகாப்புன்னு கேட்டிருக்கீங்களா? இதுதான் பாதுகாப்பு. குரானே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து வடிவில் சொல்லிட்டாங்க. அது அடுத்த சகாபிகள் காலத்திலே, தோழர்கள் காலத்திலே தயாராகி வெளியே தவிழ்ந்து விட்டது கையில்.
பிறகு மனனம், ரெண்டு ரெண்டு இது இருக்குது, மனனம் ஒன்று இது ஒன்று. ஹதீஸ் பிற்காலத்தில் என்னது, இதான் இந்த குரானை வைத்து ஆய்வு செய்வதுதான் ஹதீஸுக்கு உண்டான வரையறை. அந்த வரையறையில் நமக்கு அது ஒரு பாதுகாப்பு. அது போன்று எழுதாம விட்டு சென்றார்களே, விட்டு சென்று நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னால் நரகத்துக்கு முன்பதிவு செய்து கொண்டுக்கிறேன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் ஹதீஸுக்கு உண்டான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எல்லாம் அறிஞர் பெருமக்கள் வகுத்து தந்துட்டு போயிருக்காங்க. அதை தான் பின்பற்றி அதில் இருந்து ஐடியா எடுத்து அதில் இருந்து தான் பேசுகிறாங்களே ஒழிய யாரும் தன்னிச்சையாக மனம் போன போக்கில் கால் போன போக்கில் பேசலை. இதை புரிந்து கொண்டு கொஞ்சம் மூளையில் சிந்தித்து மகான்கள் தலைவர்கள் அவர்கள் இவர்களெல்லாம் எடுத்து ஓரத்தில் வைத்து கொண்டு சிந்தித்தால் நல்ல ஒரு மூளை வேலை சேர்ந்துடும் என்பது தாழ்மையான கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு ஆடியோவும் எடுத்து தொட்டு காட்டி உங்களுக்கு அதோட மேட்ச் பண்ணி போடுறதுக்கு உண்டான அதில் அம்சங்கள் இல்லை. ஏன்னா எல்லாமே தொடர் பேச்சு தான். ஏன்னா பேச்சுன்னா எப்படி சொற்பொழிவு விவாதம் அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு டென்ஷன், ஒரு ஆவேசத்தோடு உள்ள பேச்சு மாதிரி. அதில் ஒன்றும் அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், என்ன புத்திமதி சொல்லணும், சொன்ன கருத்துக்கு என்ன இல்லை, எந்த ஒரு பதிலும் இல்லை, அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஒன்று கூட இல்லை, ஒரு செய்திக்கும் இல்லை. இதை மக்கள் அறிவாங்க. இது ஒரு விஷயம். அதனால் அங்கேருந்து ஆடியோ எடுத்து போடுற அளவுக்கு இல்லை, குறைந்த நிமிடங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் நேரடியாக ஹதீஸ், அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, கோரிக்கை மட்டும்தான் வைப்பார். அவர் என்ன செய்ய மாட்டார், எதையும் நிறைவேற்ற மாட்டார். நம்ம எதுவும் வச்சுன்னா அதை சொல்ல மாட்டார், அதை கடந்து போயிடுவார், அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டார், அந்த வசனத்தை படித்து இந்த வசனம் இதுக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் கோரிக்கை வைப்பார், நம்ம சேர்ந்துடணும். நம்ம வச்சா அவங்க செய்ய மாட்டாங்க, என்னங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படி ஜம்ப் பண்ணி ஆட்டையை போட்டு ஓடிடுவார். அந்த மாதிரி தான் இருக்கிறது. அதனால தான் அவரை நேரடியாக நம்ம என்ன செய்யலாம், பிற்காலத்தில் உங்களுக்கு டைம் கிடைத்தா விவாதம் பண்ணிக்கிறலாங்கிற கோரிக்கையும் முன்னாடி வைத்திருக்கிறேன். அது சரியாக இருக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ். இப்போ வரக்கூடிய அந்த ஹதீஸை பார்ப்போம். அதாவது மறுக்க மேதைகள் மறுத்த ஹதீஸு, இதுக்கு ஒரு பெல்ட்டி அடிக்க தயாராகிக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு செய்தி, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம தயாராகிக்கிறீங்க. இது இதுக்கு என்ன மாதிரி ரூட்டு போடலான்னு கிளிப்ஸ் ரெடி பண்ணி. உம்மு ஹராம் அவர்கள்ட்ட வீட்டில் வர்றாங்க. இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்குது, இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். அவர்களுக்கு உணவளித்து விட்டு அவர்கள் தலையில் அவர் மடியில் தலையை வைத்து என்ன செய்தாங்க, பேன் பார்த்தார்கள். எப்படி ஒரு நபி மொழி வருது. இதெல்லாம் நான் சுருக்கி தான் சொல்கிறேன். முஸ்லீமில் 3535. அப்போ தன்னுடைய எந்த ஒரு பெண்ணு வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் வாங்கும் பொழுது கைப்படாது. ஆண்கள்கிட்ட கையை வாங்குவாங்க, பெண்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. இப்படி நபிமொழி இருக்கு. இந்த நபிமொழி இருக்கத்தக்க இந்த நபி எப்படி எடுக்குது, இந்த நபிமொழி எப்படி இருக்குன்னா, தலையை உம்மு ஹராம் அவர்களிடத்தில் கொடுத்தார்கள், வைத்து அந்த பெண் பார்த்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழுக்கத்துக்கு மாண்பு விளைவிக்கிற அளவுக்கு அந்த நபிமொழி இருக்கிறது. அதுவும் மறுத்த ஒரு நபிமொழி. அடுத்து ஒன்று ஆயிடுச்சா. அடுத்து ஒரு பாருங்க, சஹ்லு பின்து சுஹைல். இது என்ன விஷயம்னு கேட்டால், இதுவும் ஹதீஸ் ரொம்ப பெருசு, டைம் குறைவுங்கிறதுனால இதோடைய கீழே உள்ள முக்கியமான செய்திக்கு வந்துடுறேன். அவருக்கு பால் ஊட்டப்படுகிறது. அப்போ அவர் பால் ஊட்டச்சில அவர் எந்த மாதிரினா, பருவ வயது அடைந்துட்டார். 2 வயசுக்குள்ளே தான் அந்த பால் ஊட்டுற பருவங்கிறது. அந்த 24 மாதம்தான், சரிங்களா? அதுக்குள்ளே தான் அனுமதி. பருவ வயசு அடைந்தவருக்கு பால் ஊட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து புன்னகித்தார். புன்னகைத்திட்டு என்ன செய்கிறாங்க, அதை கடந்து சென்றார். எனக்கு தெரியும், அதை அப்படி நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. 2878 பெரிய ஹதீஸ். அதாவது எப்படியெல்லாம் வருதுன்னா, அல்லாஹ்வின் தூதர் சாலிம் பின் மாக்கில் என்னுடைய வீட்டிற்கு வரும்போது அவர் முகத்தில் ஒரு அதிருப்தியை பார்த்தேன். அப்போ சாலிம் என்ன செய்ய, அபு ஹுதைபா வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ அவருக்கு பால் கொடுத்து விடு என்று கூறினார்கள். அதாவது இந்த பருவ வயசு அடைந்த அந்த பையனுக்கு. அப்போ அந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க, பால் ஊட்டினார்கள். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகித்தார்கள். இப்படி ஒரு நபிமொழி வருகிறது. இந்த நபிமொழிக்கு என்ன கூற்று வச்சிருக்கீங்க, குர்ஆனுக்கு நேரம் என்ன செய்யுது, மோதுது. இதையும் என்ன செய்கிறாங்க, அறிஞர் பெருமக்கள் மறுக்கிறாங்க. அதை விட நீங்கள் சகியான செய்தின்னு கேட்டீங்களா, அதை இப்போ ஒன்று சொல்கிறோம். புகாரில் 4697, நல்ல கவனமாக கேட்டுக்கிறணும். 4697 வரக்கூடியது. இன்னொரு நபிமொழியும் அதுக்கு இருக்குது, 3424 அதுவும் வரும். 3424 இன்னொரு நபிமொழி. அது கீழே வரக்கூடியது அகமதுல 7137, அப்புறம் 7715 நிறைய நபிமொழி வருது. அப்புறம் அதை நான் சுட்டி காட்டுறேன். என்ன ஹதீஸ் என்று கேட்டால், சுலைமான் நபி அவர்கள் 70 மனைவிகளிடம் செல்வேன், ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, ஓர் குதிரை வீரனை கருத்தரிப்பார்கள். நல்ல கவனமாக கேட்டுக்கிறணும். 70ன்னு வருது. இன்னொரு இடத்துல என்ன தெரியுமா வருது, 99ன்னு வருது.
நல்ல கவனமாக கேட்டுக்கிறணும். 70 பேர் வருது, 99 வருது, பலவிதமாக இந்த ஹதீஸுகள் வருது, பல நூல்கள்லையும் வருது. தன் இரு புஜங்களும் ஒன்று கீழே விழுந்து ஒரே ஒரு குழந்தையை தவிர வேறு எதுவும் அவர் கருத்தரிக்கவில்லை. அவர் ஏன் கருத்தரிக்கவில்லை என்றால் இன்ஷா அல்லா என்று கூறவில்லை. அதனால அந்த தவறு நடந்துட்டு. எப்படி வருது? இன்ஷா அல்லா லா ஜாஹிது ஃபி சபீல் இல்லா. அப்படின்னா அல்லாவுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவங்களை பெற்றிருப்பாங்க, கருத்தரிச்சிருப்பாங்க, கருத்தரிச்சிருப்பாங்க. ஏன் கருத்தரிக்கல? இன்ஷா அல்லா சொல்லலை. ஃபுர்சானன் அஜ்ம போர் பட்டை வீரர்கள் மாதிரி இருப்பாங்க பிள்ளைங்களை, ஒவ்வொரு ஆண்மகனையும். இப்போ போர் செய்கிறவங்க அவங்க தானே. அடுத்த இதில் இதை பற்றி சொல்கிறேன். இது ஒரு பெரிய நபிமொழி, இதுவும் மறுக்கப்பட வேண்டிய நபிமொழி. இது வந்து சகின்னு இல்லை, இது சகியான செய்தியை மறுத்திருக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள். நான் அடுத்த இதில் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது தலைப்பு வந்து அதே தலைப்பு தான், அதே தலைப்புக்குள்ளே தான் நாம் உரையாடி கொண்டு இருக்கிறோம். அந்த தலைப்பை மறுபடி ஒரு நினைவூட்டல் சேர்ந்துக்கிறோம். குரானுக்கு ஹதீஸ் முரண்படுமா? அப்படி முரண்பட்டால் மார்க்க அடிப்படையில் மறுக்கலாமா? இப்போ அவங்க சகியான ஹதீஸை மறுத்த மார்க்க அறிஞர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு பட்டியல் இடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? 1 by 1 ஹதீஸ் பாதுகாப்பு தன்மை உடைய நிலைப்பாடு என்ன? 2. இந்த அதோடு சேர்ந்தது தான் முன்பு சென்ற இமாம்கள், அதாவது இதெல்லாம் நமக்கு தொகுத்து தந்தவர்கள் வந்து ஹதீஸை மறுத்தார்களா? அவங்க மறுத்திருக்காங்களா? சஹி இட்டுக்கட்ட ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க, சஹியான ஹதீஸை வந்து மறுத்திருக்காங்களா? இந்த சனது வரிசலாம் அது வந்து ஒரு இதை சேர்த்துக்கிறேங்க இந்த ஹதீஸோட. சூனியங்கிறது 4. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோன்னா, எந்த ஒன்றையும் பொறுமையான முறையில் கையாளணும். யாரையும் மட்டை தட்டுறது, அப்படி குறை சொல்கிறது, மார்க்கத்தில் அப்படி தப்பித்து போகிறதுக்கு சில பேர் சில வழியை கையாளுவாங்க சூதான முறையில். அதெல்லாம் வந்து எது சரியான கருத்துங்கிறத மக்களுக்கு அறிய வைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நான் இதில் நீண்ட உரையோ சுய கருத்தோ எதையும் பேசி மாற்றி கொலாப்ஸ் பண்ணுவதோ அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. சரிங்களா? நேரடியாக நான் கருத்துக்கு வந்துடுவேன். அது ஒரு விஷயம், அதுதான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் எந்த ஒரு உலக விஷயமாகட்டும், எந்த ஒரு உலக விஷயமாகட்டும், மார்க்க விஷயமாகட்டும், எந்த ஒன்று சொன்னாலுமே ஒரு சான்றை சொல்லும் பொழுது அந்த சான்றுக்கு நெருக்கமானதையும் பேசதான் செய்வாங்க. நம்ம பேசின வசனங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். எந்த ஒரு வசனத்துக்கும் சகோதரர் புகாரி அவர்கள் அந்த வசனத்தை சொல்லி இதுக்குன்னு எதுக்கும் சொல்லவே மாட்டிருக்காரு. அது ஒன்று சொல்கிறேன். 7:3, 53, 12, 4:82, 25:73 இதெல்லாம் எப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிற சேப்டருக்கு தேவையான ஒன்று. ஒரு கொலைகாரன் கொலையை பற்றி பேசுகிறான்னா கொலைக்கு உண்டான காரண காரியத்தையும் பேசத்தான் செய்வாங்க, அதை மட்டும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி நான் அஜ்வா ஹதீஸை தொட்டு காட்டியிருக்கிறேன். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்த அந்த இஹ்ராம் ஆடையில் அதை வந்து எடுத்து ஓரளவுக்கு லைட்டாக சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அந்த குரங்கு ஹதீஸை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் விலக்கி சொல்லுவேன் பின்னாடி. இன்னும் சில ஹதீஸுகளை வந்து சொல்ல இருக்கிறேன். அதுபோக ஹதீஸை வந்து அந்த ஹதீஸுக்கு சேஃப்டி என்ன, பாதுகாப்பு என்னன்னு சொல்ல வந்து குரானை நீங்கள் எழுதுங்கள், நான் பேசுவதை எழுதாதீங்கன்னாங்க. அதை சிந்தித்து ஏற்றுக்கிறீங்கிறது. குரானோட என்ன செய்யணும்? சிந்தித்து ஏற்றுக்கொள்வதற்கு அது அந்த ஹதீஸையும் சுட்டி காட்டியிருக்கேன். அதையும் என்ன செய்யலை, அவர் போகிற போக்கில் போயிட்டார். எந்த ஒன்றையும் அகமதில் வரக்கூடிய ஹதீஸை வந்து அவருக்கு வரிக்கு வரி படித்து காட்டினேன். அந்த ஹதீஸையும் என்ன செஞ்சுட்டாரு, அதெல்லாம் ஒரு செய்தியா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு போயிட்டார். அதை வந்து சொல்லவாது செய்யணும்ல. எந்த ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்றுக்கும் பதில் தர மாட்டேன். அந்த ஹதீஸ் ஏறக்குறை எதுக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற சாப்டருக்கு ரொம்ப நெருக்கமானது. அகமதில் வந்து உங்களுக்கு 15478 அதையும் நான் உங்களுக்கு நினைவூட்டல் பண்ணி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவேன். சரியில்லை? இவ்வளோ செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அதில் என்னன்னு கேட்டேன்னா, என் பெயரில் ஏதோ ஒன்று, ஆனால் ஹதீஸுனே வருது. என் செய்தியே நீங்கள் கேள்விப்பட்டால் அச்செய்தி உங்களுக்கு உள்ளங்களுக்கு ஏற்றுக்கொண்டு இதான் சேஃப்டி. பாதுகாப்புன்னு துடிக்கிறார்ல, இதெல்லாம் பாதுகாப்புக்கு உண்டான அடையாளமே. அந்த அடையாள ஹதீஸை சொல்கிறேன். அப்படியே என்ன செய்கிறாரு, ஒரு அந்தர் பெல்ட் அடி ஜம்ப் பண்ணி ஓடிடுறாரு. அச்செய்தி உங்களது உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் தோள்களும் முடிகளும் உங்கள் உணர்வுகளை அச்செய்திக்கு பணிந்து இந்த செய்தி கரெக்டு தான், கரெக்டாக கேட்டுங்க, நல்ல கரெக்டான செய்தி அப்படிங்கிற உங்களுக்கு பட்டால் அதற்கு நான் நெருக்கமானவன். அதாவது நீங்கள் எப்படி நெருக்கமாக இருக்கிறீங்களோ அதை விட நான் ரொம்ப நெருக்கமானவன். ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டு வெறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரமோ அதை விட நான் தூரமானவன். ரொம்ப சுருக்கி சொல்கிறேன், டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப
விரண்டோடு இந்த செய்தி வந்து பெருசாக வரும் மொழிபெயர்த்தனா, அடுத்தடுத்து சொல்ல வேண்டியது வரும். அவ்வளோக்குள்ள என்ன செய்கிறாங்க, அது அந்த செய்திக்கு நீங்கள் எப்படி வெறுக்கிறீங்களோ, துன்கர் நீங்கள் வெறுக்கிறீங்க, அதை விட நான் ரொம்ப வெறுப்புக்கு தகுதியானவன் நபிமொழியை சொல்லியும் அவருக்கு என்ன இல்லை, கொசு கடிச்ச மாதிரி ஒரு ஒரு உணர்வே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த மகான்கள் பாதிரிகள் அந்த பெரியார்கள் அப்படிங்கிற ஒரு இதிலேயே சில பேர் இருப்பாங்க. இருக்கிறவங்களுக்கு சில இது வராது. அது வந்து கவனத்தில் வைத்துக்கிறோம். நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் வேலை பழுவுகள் இருக்கிறது. நான் தான் வேலைன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, பெருமை அடிக்க முடியாது. அல்லாவுடைய மார்க்கத்துக்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணி சொல்லி தான் ஆகணும். அப்போ இதையும் என்ன செய்கிறாரு, கடந்து போகிறாரு. எந்த ஒன்றுக்கும் ஒரு துளி அளவு கூட நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட என்ன இல்லை அவருக்கு, அந்த எண்ணம் இல்லை. இந்த ஹதீஸையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அதே மாதிரி மண் அமில அமலன் லைச அலை அம்ருனா ஃபஹுவரத்துன் பிரபலியமான ஹதீஸு, அதுவும் அவருக்கு என்ன இல்லை, என்ன நான் சொல்லாத ஒன்று செய்யாத ஒன்று நீங்கள் சேர்ந்தால் ரத்து செய்தான் ஹதீஸுக்கு பாதுகாப்பு. அதை பற்றி அவர் என்ன செய்யலை, கவலைப்படலை. நல்ல கடந்து போகக்கூடிய மனிதராக இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன, அவர் அந்த ஆட்டையை கலைக்க பார்க்குறாரு. எழுதுனா என்ன, அது செய்தா என்ன, இது செய்தா என்ன, அவர் பேசுறது என்ன, பயானு என்ன, எப்படி பேசணும், என்ன பயான், இதுதான் பயானு, என்ன பேசணுங்கிறீங்க. இதில் நான் வந்து உங்களுக்கு விளக்க உரை கொடுக்குறேன், வெட்டிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கல. உங்கள்கிட்ட கண்டென்ட் கருத்துக்களை வைத்து கொண்டு இருக்கிறேன். அதை நீங்கள் சிந்தித்து உணர்ந்து என்ன செய்யணும், பதில் சொல்லக்கூடியதாக இருக்கணும். 5 நிமிஷத்தை தாண்டுது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த இதில் அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஹதீஸு உங்களுக்கு நேரடியாக என்ன வந்துட்டோம், நேரடியாக நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தக்கூடிய கருத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் என்னுடைய பிடிப்பு என்று சொன்னதை வந்து தொகுதி, இதுக்காவது பதில் சொல்லுங்கள். அதற்கு முன்னாடி நாம் சொன்னதெல்லாம் தேவையற்றது கிடையாது, தேவை உள்ளது தான். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது எல்லாம் தேவை உள்ளது தான். ஒரு இதை சிந்தித்து விளங்குங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், 99 மனைவியோட ஒரு இரவில் போனால் யாராக இருந்தாலும் அப்படி இதை சிந்திக்கக்கூடாதோ, சாத்தியப்படுன்னு சொல்லலாமா? ஒரு இரவில் போகிறது, அது புள்ள வயிற்றுல கருத்தரித்தலை வந்து ஒரு மனிதர் சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நாளை என்ன நடக்குங்கிறது தெரியாதுன்னு சொல்ல அளவுக்கு உண்டான குர்ஆன் வசனங்கள்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கிற கான்செப்டே இல்லையா? இன்னும் இருக்குது. அகமதுல ஒரு ஹதீஸை வேற சுட்டி காட்டி இருக்கிறேன்னு, எதுக்கும் பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படியே இருந்துருங்க. அதான் உங்களுக்கு நான் அப்படியே கடந்து சென்று வேற அதே நேற்று போட்ட பெல்ட், நேற்று போட்ட குண்டை போட்டு விட்டுருங்க. சூப்பராக அது ஒன்று ஆகிட்டா தயாராகிக்கிறேங்க. அதுக்கு அதே சொல்லுங்க, அதான் நல்லா சரியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து என்னன்னு கேட்டேன்னா, ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, பெண்களை என்ன தெரியுமா செய்யணுமா, ஒரு கோர்ஃபத்தி ஒரு ரூம் அறையில் போட்டுறணுமா. அறையில் நீங்கள் கிடக்கணும். எழுதுகிற முறையை அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, லா தக்தபு கற்றுக் கொடுக்கக்கூடாது, கற்றுக் கொடுக்காதீர்கள், கட்டளை. ஹதீஸு கேட்டுக்கிறங்க. இதை மறுத்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறது. அவங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கணும்னா, கைத்தறியையும் அல் நூர் அத்தியாயத்தையும் படிச்சுட்டே இருங்க, கற்றுக் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது 3497 இருக்கு ஹாக்கிம்ல. இதுவும் என்னது, ஹதீஸ் வந்து மறுத்திருக்கிறார்கள் என்பது. இன்னும் மறுத்த ஹதீஸுடைய பட்டியல் அடுத்து ஒன்று வரும். நீங்கள் அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அறிஞர் பெருமக்கள் பேரோடையே அடுத்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும். நிமிஷங்கள் இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குல்ல. ஆமாம், அது நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நீங்கள் கேட்டது கிடைத்து விடும். அப்போது உங்களுக்கு உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய கருத்து பிரகாரம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுமாங்கிறத நிறைய சுட்டி காட்டியிருக்கோம். ஹதீஸ் பாதுகாப்பு தன்மையும் சுட்டி காட்டியிருக்கோம். இதுதான் பாதுகாப்பு தன்மை. பாதுகாப்பு தன்மைனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நாலா பக்கம் ஆளை விடணுங்கிறீங்களா? இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இருக்கு, இவ்வளோ நாள் பாதுகாப்பில் தானே இருக்கு. பாதுகாப்பு இருக்க போய் தான் நின்று 2 பேரும் உரையாடிக்கிட்டு இருக்கிறோம். மறுல லட்சக்கணக்கான மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இதை பாதுகாத்த அளவுக்கு வேற எதையுமே பாதுகாக்க முடியாது. அவ்வளோ சாட்சிகள், அவ்வளோ வரிசைகள், அந்த அதை சொல்லக்கூடிய சஹாபிகளுக்கு வரலாறு, இதை வச்சு தான் சட்டமே எடுக்கிற அளவுக்கு சட்டமே இதில் தான் எடுத்து சிலைய வைக்கிறான் அமெரிக்காக்காரன். அதை எதிர்த்து நம்ம போராடுறோம். அப்போ அந்த அளவுக்கு இதில் என்ன இருக்குது, ஆதாரங்களும் பாதுகாப்பு தன்மைகளும் இருக்குது. சில சொற்பமானது சில விஷயங்கள் அதில் அதை எதிர்வினை நேர வந்து மோதுனா அதை நீங்கள் தள்ளி வைத்து விடலாம், மறுத்து விடலாம் என்பது தனி மனித கூற்றல்ல. அன்றைக்கு அவர்கள் நமக்கு ஐடியா அதை வந்து வகுத்து தந்திருக்காங்க. வகுத்து தந்த வழியில தான் போகிறோம். சரிங்களா? புதுசாக ரூட்டு போடலை. எந்த ஒன்றுமே அவர்கள் சொன்னதை கேட்டு தான் போக முடியும். அந்த ஸ்லாங் வேணுன்னா மாறும். அந்த பாயிண்ட் ஒன்று தான், ரூட்டு ஒன்று தான். சரிங்களா? புதுசாக ஒன்று கொக்கரிக்கிறதுக்கு இல்லை. ரூமுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு மூளையை கலத்தி வைக்கக்கூடியவர்கள் வந்து சில சமயங்களில் சிந்தனை என்ன செய்யாது, நல்ல ஷார்ப்பாக இருக்காது. அதுதான் விஷயம். அப்போ குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுமா என்பதில் அடிப்படையில் மறுக்கிறத சுட்டி காட்டியிருக்கு, பாதுகாப்பை சுட்டி காட்டியிருக்கு. முன்று சென்ற இமாம்கள் இதை மறுத்திருக்கிறார்களா என்பதையும் இப்போ சுட்டி காட்டியிருக்கு. இன்னும் சுட்டி காட்டுவோம். அந்த அளவுக்கு வீரியமாக இதை நம்ம சொல்லியிருக்கிறோம்.
அடுத்து இந்த கைத்தறியும் சொல்லியாச்சு, ஹாக்கியமில் உள்ளது. அடுத்து வந்து இந்த குரங்கு, இந்த அஜுவா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தொட்டு பேசியிருக்கு. அதை வந்து என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் விரிவான முறையில் சொல்வதற்கு கொடுத்த டயத்தை என்ன செய்கிறேன், பழசு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டோம், இடையில் குறுக்கிட்டு அதுக்கு அதிலே வருந்துகிறோம் போட்டிருக்கோம். அதனால் இதோட இதை வந்து முடித்துக் கொள்கிறேன். இன்ஷால்லா இதை சிந்தித்து மக்களும் சிந்திக்கிறதுக்கு ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை, இப்போ இந்த உரையை சற்று சமயம் அவருடைய பதில் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுப்போம், நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஹதீஸ் உங்களுக்கு நேரடியாக என்ன வந்துட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இப்போ தலைப்பொண்டலி தோத்து கொடுங்கோ, அவர் வந்து அதை வந்து பேசிட்டு போட்டு சரியா, என்னத்த பாய் செல்வோம். அவர் வைக்கிற வாதங்களுக்கு பதில் செலுத்துட்டு உங்கள்கிட்ட சிறக்கு இல்லாட்டி நீங்கள் இப்படித்தானா நழுவி போவோம் நினைச்சா, இப்படியெல்லாம் நடக்க வானம். பொதுமக்கள் பார்த்து நீராகும் 2 கருத்துள்ளாக்கள். நீங்கள் அவர் வைக்கிற தலைப்புக்கு வெளியே போய் தந்தாலும் சரி, நீங்கள் அதை விளங்கப்படுத்தி செல்லுங்க, உங்களோட பதிலை போடுங்க, உங்களோட கருத்தை நிறுவீங்கள. அப்போ அதை விட்டுட்டு தலைப்புக்கு வெளியே போய்த்தன்னு சொல்லிட்டு எட்மின் கவனிக்கணும்னு சொல்லிட்டு எந்த நேரம் எட்மினை கூப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் புகாரி அவர்களே, ஒரே என்ன பேரை மென்ஷன் பண்ணி நுசியுடைய கவனத்துக்கு அப்படின்னு நம்ம எட்மின்மார்கள் நீங்கள் பிள்ளைகள் வந்தால் கண்டிக்கக்கூடிய வேலைகள் இதுகளை தான் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய, ஒரு விவாதம் நடக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் 2 பேருக்கும் திருப்பு வழங்குற வேலையை எங்களுக்கு பார்க்கல. அதை பொதுமக்கள்கிட்ட விட்டுருங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவருக்கு விவாதத்துக்கு உட்பட்ட வாதத்தை தான் வச்சுட்டு போகிறாரு. இந்த ஹதீஸ் எல்லாம் வருது, சஹீஹ் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஆனால் வந்து இது குர்ஆனுக்கு முரண்படுது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வாதத்தை வைக்கிறாரு. அப்போ நீங்கள் முரண்பட இல்லை என்று சொன்னால் முரண்படாது, அப்போ இதெல்லாம் சஹீஹ் பட்டியலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புகாரி ஆகிய நீங்கள் அதுக்குரிய வாதத்தை எடுத்து வைங்க. இதுக்கு முன்னாடி இருந்தே எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம். நீங்கள் விமர்சனங்களை தான் வைத்துக் கொண்டு போகிறீர்களுடைய அவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நீங்கள் தக்க பதில்களை வந்து இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. அதனால் உங்கள் தரப்புள்ள வாதங்களை நீங்கள் அணித்தரமாக அவருக்கு எடுத்து வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அட்மின்களுக்கும் அதே போல் எதிர்த்தரப்பு விவாதம் செய்யக்கூடிய சகோதரருக்கும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். விவாதம் செய்யக்கூடிய நபருக்கு தான் புரியல அப்படின்னு பார்த்தா, இங்கே அவர் தரப்பு இருக்கக்கூடிய அட்மின்களுக்கும் புரியல. சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இங்கே தலைப்பு என்ன, குர்ஆன் ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைன் பிஜலையும் எடுத்து வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறார், லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்து படிக்கிறார். இந்த ஹதீஸ் இருக்குது, இந்த மைமூனா அலி ஹதீஸ் இருக்குது, இந்த உம்மு சுலைம் ஹதீஸ் இருக்குது, இந்த பால்குடி ஹதீஸ் இருக்குது, இந்த குசைமர் அலி ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸ் இருக்குது, இந்த மற்ற ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டை உட்காந்து வாசிக்கிறார். கையில் லிஸ்ட் வச்சிருக்காரு இல்லையா, அதை உட்காந்து வாசிக்கிறார். கொடுக்கப்பட்ட 20 நிமிஷத்தை பேர் பூர்த்தி செய்யணுமே அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமான்னு வரும்போது இந்த அடிப்படையில் என்ன செய்யும், சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் இந்த விதியின் அடிப்படையில், இந்த ஹதீஸ் கலை சட்டத்தின் அடிப்படையில் இது என்ன செய்ய முரண்படும் அப்படின்னு உட்காந்து பேசுவோம். அது பேசும்பொழுது என்ன செய்யும், அடுத்த கட்ட தலைப்பா போகும். என்ன தலைப்பு, இந்த சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுது. எந்த ஹதீஸ் இவர் போட்டார் பால்குடி ஹதீஸ், அந்த பால்குடி ஹதீஸ் என்ன செய்யுது, குர்ஆனுக்கு முரண்படுது. ஏன்னா அது சஹீஹான ஹதீஸ் இருந்தாலும் அது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி என்ன செய்யணும், அது உள் தலைப்பு. எதுல உள் தலைப்பு, சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற தலைப்பு, அது உள் தலைப்பு. அப்ப இங்க நம்ம கேட்ட கேள்வி என்ன, இங்க வச்ச தலைப்பு என்ன, நீங்க போட்ட ஒப்பந்தம் நேற்று நைட் நம்ம பேசணும் இல்லையா, அவர் விவாதத்தை தலைப்புக்கு உட்பட்டு பேசாம வெளியே போறாருன்னு சொன்ன உடனே நீங்க என்ன செஞ்சீங்க, எனக்கு பதில் கொடுக்காம உடனே நம்ம இப்படி பண்ணிக்கலாம், நம்ம அப்படி பண்ணிக்கலாம், நம்ம ஒப்பந்தத்தை இப்படி பாருங்க, ஒப்பந்தத்தை மாத்தி போட்டு பாருங்க, ஓகேவான்னு கேட்டீங்களா இல்லையா? நீங்க தானே நேற்று நைட் கேட்டீங்க ரிம்சான் சகோதரர். என்ன செஞ்சீங்க, அப்ப அதுல முதல் தலைப்பு என்ன வருது, ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, குசைமா இது பால்குடி ஹதீஸ் கொண்டு வராரு. பால்குடி ஹதீஸுக்கும் பாதுகாப்புக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது, புரியல. பால்குடி ஹதீஸுக்கும் ஹதீஸ் பாதுகாப்பு தன்மை பற்றி நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு தெரியல. சரிங்களா? அதான் உங்களுக்கு புரியுதா இல்லையா நாங்க கேட்கிறோம். ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மை கேட்டா சிந்திச்சு ஏத்துக்கணும்ன்றாங்க, ஹதீஸ் எழுதி வைக்காதீங்க சொன்னாங்க, இதுதான் பாதுகாப்பு அப்படின்றாரு. இது என்ன பாதுகாப்பு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதான் நம்ம திரும்ப கேட்கிறோம். நீங்க ஹதீஸை மறுக்கிறீங்க, கேமரா வரைக்கும் இது தொடரும், ஒரு முடிவு இல்லாம போயிட்டு இருக்கீங்க. என்ன வண்டியில ஃபுல் பெட்ரோல் அப்படியே போட்டுட்டு என்ன பண்றாரு, வண்டி எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணவே இல்லை. இது எங்க போய் நிற்கும் கேட்டா கேமரால தான் போய் நிற்கும். இப்போ நான் ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறேன், எதிர்த்து அந்த மாதிரி வார்த்தைகள் வருது. சரிங்களா? அப்போ இந்த வண்டி என்ன செய்யுது, நேரம் எங்க போய் நிற்கும் கேட்டா ஸ்டாப் வந்து கேமரா தான். அப்போ இது எந்த இடத்துல தொடருது, எங்க முடியுது, இந்த ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மை என்ன, இப்படியே மறுத்துக்கிட்டே போனா இதுக்கான பாதுகாப்பு தன்மை என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோம். எந்த மக்களுக்கான பாதுகாப்பு இது, கேமரா வரைக்கும் போனா இத்தனை வருஷமா மக்கள் பின்பற்றி வந்தாங்க, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கான ஹதீஸை பாதுகாப்பு அல்லாஹ் விட்டுட்டானா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், திரும்ப கேட்கிறோம், தெளிவான முறையில் கேட்கிறோம். பாதுகாப்பு தன்மையை பற்றி சொல்லுங்க அப்படின்னா, பால்குடி ஹதீஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த லிஸ்ட் இருக்குன்ற கையில லிஸ்ட் வச்சு படிக்கிறார். அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கு ஓய மாட்டார் போல. அந்த லிஸ்ட்டை மொத்தமா படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, கீழே முடியவே மாட்டார். அதை படிச்சு முடிச்சாதான் உட்கார நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குது. அப்படிதான் நீங்க பண்றீங்க. எத்தனை அமர்வுல நாங்க சுட்டி காட்டுறது, ஒரு தலைப்புக்கு உட்பட்டுவாங்க அப்படின்னா வரமாட்டீங்க, வேற தலைப்புல பேச வேண்டியதை முன்னாடியே பேசுறீங்க. அப்ப அடுத்த தலைப்புல என்ன பேசுவீங்கன்னு தெரியல. இப்ப திரும்ப பரச்சமாவே மறுபடியும் ஆரம்பிங்க, அதே கிரைண்டர்ல போட்டு என்ன பண்ணுவீங்க, அப்போ தோசை ஊத்தும் போது ஒழுங்கா தோசை வராது. ஏன்னா மாவு வந்து நஞ்சு போயிடும், அது வந்து ஒரு மாதிரி நைஸ் ஆகி போயிடும். இட்லி வராது, தோசையும் வராது, ஒண்ணுமே வராது. அஸ்ஸலாமு அலைக்கும். சம்பந்தப்பட்ட நபர் தான் பேசணுங்கிறது ஒப்பந்தம், சம்பந்தப்படாதவங்க வாதத்துக்கு பதில் வைக்கக்கூடாது. இதையும் ஒப்பந்தத்தை மீறுறீங்க. நம்ம தலைப்பு 3 எடுத்துக்கிட்டோம். முரண்பாடான ஹதீஸை மறுக்கலாமா? 1 பாதுகாப்பு தன்மை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல கடமைப்படலையா? பாதுகாப்பு தன்மை இருக்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அறிவிப்பாளருடைய வருஷ பாதுகாப்பு தன்மை தான். அறிவிப்பாளர் வருஷம் இருக்கு, அவங்களுக்கு சில வரலாறுகள், இதுதான் பாதுகாப்பு தன்மை. ஒருத்தர் அறிவிக்கிறார் என்றால் அந்த அறிவிப்பாளர் யார், அவரை இவர் சந்தித்திருக்காரா, இதெல்லாம் பாதுகாப்பு தன்மை தானே. பாதுகாப்பு தன்மைக்கு வேற என்ன நீங்க எதிர்பார்க்க நீங்க சொல்லுங்க. சரி, சம்பந்தப்பட்ட நபர் தானே பேசுறேன், நீங்க ஏன் வர்றீங்க? அதுதானே ஒப்பந்தம்.
அது நான் அதட்டல் தோணியில் பேசுறீங்க. ஏங்க இவ்வளோ மறுக்கப்பட்ட ஹதீஸ் நீங்கள் வச்சதுக்கு வாதம் பதில் வைங்க. எதுலேருந்து எடுத்தால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கருத்து எல்லாம் எப்படின்னா ஏதாவது ஒரு மல்லு கட்டிட்டு சொதப்பிட்டு போகணும், ஸ்டெண்ட் பண்ணணும் தான் நிற்கிறீங்க. அதனால் அந்த வச்ச குரான் வசனங்கள் வச்சனா சிந்தனைக்குரிய வசனங்கள், சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்க நபிமொழி எல்லாத்தையும் நீங்கள் புறந்தல்றீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டு அடுத்த கருத்துக்கு வாங்க. இன்னும் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து இன்னொரு கணிசமான ஹதீஸ்கள் வரும். அறிஞர் பெருமக்கள் சொல்றீங்களா, அந்த அறிஞர் பெருமக்களை மறுத்தார்கள் சகியான, அதுவும் இருக்கு. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்களேன். நீங்க விமர்சனமும் சண்டையும் போடுவதற்கு தான் இருக்கீங்க. நீங்க வாதம் பண்ண வரல. ஏன்னா உங்கள்ட்ட அது இல்லைன்னா இல்லைன்ட்டு போங்க. அதான் விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதுக்கு அவர் தான் விளக்கிட்டாரு. யார் ரசூல்லா மேல இட்டு கற்றோ அவ தங்கும் இடத்த நிறத்தில் ஆக்கிக் கொள்வார்கள் சொல்லிட்டு வர செய்தியெல்லாம் விளக்கிட்டாரு. அப்ப நீங்க விளக்குங்களேன் எப்படி பாதுகாக்கப்பட்டு. இன்னொன்று வந்து நீங்க வந்து இங்க வாதம் வைக்க தேவையில்ல, பதிலும் கொடுக்க தேவையில்ல. நீங்க எட்மினா இந்தின்னு வந்து எட்மின்ற வேலையை மட்டும் பாருங்க. சரியா? அவ 2 பேரும் வாதங்கள் வைக்கிறாவோ, திருப்பி அவர் பதில் வைக்கிறாரு. அது அவளுக்குள்ளது. சரியா? ஒன்லைன் பீச்சர் எடுத்தாலும் எந்த எடுத்தாலும் நாங்கள் எங்களுக்கும் செல்லுமே. நீங்க சலவிகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து போட்டுருந்து சலவிகள் இதை பார்த்து போட்டு செல்லுமே. வலைக்கம் சலாம் வரமத்துல்லா. நான் ஒப்பந்தத்தை மீறி பேசல. என்ன சொன்னா, முதல்ல வந்து நுஷி என்ற சகோதரர் தான் வந்து முதல்ல பேசியிருந்தாங்க. ஓட பார்க்குறீங்க, விவாதத்தை வந்து ஓட பார்க்குறீங்க, அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு பதில் சொல்லாமல் நீங்கள் வந்து அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க தான் என்ன செஞ்சாங்க, ஒரு முதல் கருத்தை எடுத்து வச்சாங்க. அதே போல் நேற்று நைட்டு இம்சான் சகோதரர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் தான் என்ன பண்ணார், இந்த கருத்தை எடுத்து வச்சார். என்ன இந்த மாதிரி வந்து நீங்கள் பதில் இல்லாதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு அவர் பேச மாட்டார், போக மாட்டார், வரமாட்டார், அவர் தலைப்புக்கு உட்பட்டு தான் பேசுறாரு, போறாரு வராரு. நீங்கள் என்ன செஞ்சார், அவர் பேசினார். இப்போ உங்கள் தரப்பு அட்மிட் 2 தரப்பு என்ன பண்ணிட்டாங்க, 2 டைமு இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் பார்த்தாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் எந்த விதமான விஷயமும் சொல்லலை, நாங்களும் அதை கண்டுக்கல. இப்போ நான் பேசும்போது மட்டும் உங்களுக்கு என்ன செய்யுது, கோவம் வருது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்க நேற்று அதே போல் நுஷி சகோதரர் முந்தானத்து என்ன பண்ணாரோ அதை நானும் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, நீ எங்கள் தரப்பு வந்து தலைப்புக்கு உட்பட்டு நிற்கிறாங்க, நீங்கள் தான் தலைப்புக்கு என்ன செஞ்சீங்க, வெளியே போறீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ உங்கள் அட்மின்கள் பண்ண விஷயத்தை நானும் திரும்ப பண்ணியிருக்கேன். அப்படின்றதால இது ஒப்பந்தத்தை ஃபஸ்ட்டு மீறினது நீங்கள், இது ஒப்பந்தத்தில் இல்லை அப்படின்னா இது ஒப்பந்தத்தை மீறினது நீங்கள். நான் தலைப்புக்கு உள்ள வரல, தலைப்புக்கு உட்பட்டு வாங்க, விதிக்கு உட்பட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அட்மின் சார்பாக பேசிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் வந்து எட்மின்மார்கள் என்னென்னு சொன்னால், நம்ம இதில் 2 பேர் தவறு விடுகிற நேரத்தில் அவர்களை சுட்டி காட்டுற வேலைகளை பார்க்குறது தான் எட்மின்மார்களுடைய வேலை. மற்றபடிக்கு வாதம் பண்ணக்கூடிய வேலை எட்மின்மார்களுடைய வேலை கிடையாது. சரியா? இதுக்கு பதில் சொல்லலை, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை, இதுக்கு அவர் சொன்னதுக்கு சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டு இந்த வேலைகளை தான் நமக்கு பார்க்க முடியுமே ஒழிய, எதிராளி வாதம் பண்ணக்கூடிய வாதம் எட்மின்மார்களுடைய வாதம் கிடையாது. அதனால் இந்த சித்துங்கிற பேருடையவர் வந்து நீங்கள் வந்து இமாம் முகமதுக்கு வாதம் வச்சுட்டு இருக்கிறீங்க. அது நம்முடைய வேலை இல்லைங்க. அது வந்து சகோதரர் புகாரியுடையதும் இமாம் முகமதுடையதும் வேலை. அது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் எட்மின் வேலையை மட்டும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இதுதான் முறையான வாதமா? உங்களை மாதிரி ஆட்கள் அட்மினாக இருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் வாதம் பண்ணுறது மிக அருமையாக போகும். முதல்ல வந்து ஒரு பக்குவமான ஆட்கள் வந்து அட்மினாக இருங்க. சரிங்களா? நேற்று நம்ம நைட்டு என்ன பேசணும், நான் என்ன வாதம் வச்சேன், நேற்று நைட்டு 1 மணி வரையே உட்காந்து தூக்கத்துக்கு எடுத்து நம்ம பேசணுமா இல்லையா, என்ன தலைப்பை சொன்னோம், நான் என்ன வாதம் வச்சிருக்கிறேன், அவர் என்ன பதில் கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு தடவை பார்த்துடலாம். சும்மா வந்து உட்காந்து நேரத்தை வீணாய் புதுசா ஒன்று கொக்கரிக்கிறதுக்கு இல்லை, ரூமுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு மூளையை கலத்தி வைக்கக்கூடியவர்கள் வந்து சில சமயங்களில் சிந்தனை என்ன செய்யாது, நல்ல ஷார்ப்பாக இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இந்த குரூப்பில் உள்ள வாதம் செய்யக்கூடிய நபருக்கும் அந்த நபருடைய அட்மின்களுக்கும் வாதம்னா என்ன என்று திரும்பி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது சம்மந்தமாக நம்ம பாடம் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து வாதம்னு சொன்னாலே ஒப்பந்தம் போட்டு எதை முதல்ல பேசுவோம், எந்த தலைப்பை பேசுவோம் என்று தலைப்பை முடிவு செய்து தலைப்புக்குள்ளே இருந்து பேசணும். அந்த தலைப்புக்குள் வைக்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும். புதிய வாதம் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தா வந்து அட்மிகள் சுட்டி காட்ட வேண்டும். இப்படி தான் வாதங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதை வாதத்தினுடைய முறையாக இருக்குது, ஒழுங்குமுறையாக இருக்குது. ஆனால் இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, தலைப்பு நம்ம போட்டு இந்த தலைப்பில் தான் பேச வேண்டும் என்று தலைப்பு சார்ந்து நம்ம கேள்வி கேட்டு இருந்தாலும் அதை எதையுமே கண்டுகொள்ளாமல் அடுத்த தலைப்புக்கு தாவி இந்தந்த ஹதீஸ்கள் வந்து இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எந்த தலைப்பை பேசவே இல்லையோ, ஆரம்பிக்கவே இல்லையோ, அந்த தலைப்பில் வந்து தாவி போயிட்டு இருக்கிறாரு. நழுவி போகிறாரு. ஆனால் என்ன செய்கிறீங்க அட்மின்கள், அவர் என்ன வாதம் வச்சா உங்களுக்கு என்ன, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் வாதத்தை நடத்துறீங்க? வாதம் நடத்துவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? நீங்கள் வந்து நடுவராக இருந்து செயல்பட உங்களுக்கு வந்து தகுதி இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. இது வாதமா? இது நம்ம என்ன தலைப்பை பேசியிருந்தோம்? ஹதீஸ்களை தாரமாக மறுத்து கொண்டே போறீங்க. இமாம்கள் மறுத்தது வந்து உண்மையாக ஹதீஸாக இல்லாத இட்டுக்கட்டி சொன்ன நபர் இடம்பெற்ற வார்த்தை கவனிங்க. இட்டுக்கட்டி சொன்ன நபர் இடம்பெற்ற ஹதீஸ் தான் இமாம்கள் மறுத்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, இமாம்களை வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதை போல கொண்டு வந்து சும்மா பேருக்கு சொல்லிட்டு அறிவிப்பாளர்கள் சரியா இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் மீது எந்த ஒரு விமர்சனமும் இல்லாத அந்த ஹதீஸ்ல மறுக்கிறீங்க. அதாவது ஆதாரப்பூர்வமான ஹதீஸை மறுக்கிறீங்க. அறிவிப்பாளர் ரீதியாக எந்த பிழையும் இல்லாத, கருத்துக்கள் ரீதியாக எந்த பிழையும் இல்லாத, இந்த வரலாற்றில் வந்து எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸை மறுத்து போட்டு என்ன சொல்றீங்க, ஹதீஸ் மார்க்கம் பாதுகாக்கப்படுதுங்கிறீங்க. சரிங்களா? மார்க் எப்படி பாதுகாக்கப்பட்டதான் வருது, அதை பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு வந்து தயார் இல்லை. சரிங்களா? எந்த இமாம்கள் வந்து அறிவிப்பாளர் சரியா இருக்கக்கூடிய ஹதீஸை மறுத்தாங்க, குரானுக்கு விட்டு அதை எடுத்து வைக்க தயார் இல்லை. அடுத்த குரான் அது அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் அந்த ஹதீஸை குரானை ஒப்பிட்டு பாருங்க, முரணா இருந்தால் மறுத்துருக்கேன்னு சொல்லி எந்த விதியில் இருக்குது அதை எடுத்து போடுங்கன்னு சொன்னோம். அதை எடுத்து போடுறதுக்கு தயார் இல்லை. சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க? அப்போ நம்ம கேட்குறோம், அதாவது
சகோதரர் பிஜேவை பின்பற்றி தான் நீங்கள் ஹதீஸ் மறுக்கிறீங்க. அவர் மறுத்த ஆதரவு ஹதீஸ்களை எந்த இமாமும் மறுக்கவில்லை. நீங்களும் அவங்க மறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறுக்கல, தனியாக நீங்களும் ஆய்வு செய்து பல ஹதீஸை மறுக்கிற. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்களா சிந்திச்சு அந்த ஹதீஸை மறுக்கிறீங்க நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்க அவரை பின்பற்றி தான் ஹதீஸ் மறுக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம தெளிவாக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம். அந்த குற்றச்சாட்டை வந்து வாத அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை வந்து நிறுவுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் ஹதீஸ் மறுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொட்டையா சொல்லி போட்டு என்ன ஹதீஸ் மறுத்தாங்க, எந்த இடத்துல மறுத்தாங்க, எதுவுமே எடுத்து போறாம அதே போல வந்து ரசூல் ஹதீஸ் எழுதி வைக்க வேணாம்னு சொன்னாங்க, எனவே ஹதீஸுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அது மொட்டையா சொல்லிட்டு ஹதீஸ் எழுதி வைக்க வேணாம்னு சொன்னதுனால ஹதீஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா எல்லா ஹதீஸ் தானே பாதுகாப்பு இல்லை, அப்படிதான் வரும். அப்ப நீங்க குறிப்பிட்டு மறுக்கக்கூடிய ஹதீஸ் மட்டும் எப்படி பாதுகாப்பு இல்லாம போனது? அதுக்கு வந்து தெளிவான ஆதாரத்தை வைக்கவே இல்லை. சரிங்களா? சம்மந்தம் இல்லாம என்ன செய்றீங்க, அடுத்த தலைப்புக்கு தாவுறீங்க. இதான் வந்து முறையான வாதம். அது இப்போ நம்ம வைத்த குற்றச்சாட்டு என்ன, நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? நீங்கள் வந்து தாறுமாறு ஹதீஸ் மறுத்துட்டே போறீங்களே, மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மைக்கு என்ன உத்தரவாதம்? மார்க்கத்தில் அல்லாஹ் வந்து நான் குர்ஆனை இறக்கினோம் நாமே பாதுகாப்புன்னு சொல்றான். அது இன்னொரு இடத்துல நான் சொல்றேன், அந்த திக்ர் இந்த வார்த்தையை ஹதீஸ் பயன்படுத்திருக்கான். நபியே உமக்கு இறக்கியப்பட்டதை விளக்குவதற்காக நாம் இந்த திக்ரை இறக்கினோம் என்று சொல்றான். அப்போ இறக்கியப்பட்டது வந்து குர்ஆன், அதை விளக்குவதற்காக இந்த திக்ரை நாம் இறக்கினோம் சொன்னா அது ஹதீஸ், குர்ஆனை விளக்கக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை விளக்கக்கூடிய ஹதீஸாக சொல்லியிருக்கான். அப்போ வந்து அந்த குர்ஆனை வந்து அல்லாஹ் பாதுகாப்பான், அதுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய கால்வாசினா குர்ஆன் பேசுது. சரிங்களா? ரெண்டாவது வந்து அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக ஹதீஸ் தான் செய்து மார்க்கத்தினுடைய பெரும்பகுதியை பேசுது. அப்போ மார்க்கத்தின் பெரும்பகுதி வந்து மறுத்துக்கொண்டே போனால் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று கேட்டால், இங்கே பாருங்க, இந்த ஹதீஸ் அடிப்படையில் வந்து இந்த அடிப்படையில் ஹதீஸ் வந்து பாதுகாக்கப்பட்டது, அது பாதுகாக்கப்படவில்லை என்று எதையுமே சொல்லலை. ரசூல் ஹதீஸ் எழுதி வைக்க வேணாம்னு சொன்னாங்க, எனவே வந்து ஹதீஸ் பாதுகாக்கப்படலை. மொட்டையா இமாம்கள் எல்லாம் ஹதீஸ் வரையறை போட்டு ஹதீஸ் மறுத்துக்கிறாங்க, இமாம்கள் தொகுத்த வரையறை போட்டு தான் ஹதீஸ் மறுக்கிறோம், எனவே ஹதீஸ் வந்து பாதுகாக்கப்பட்டதான் என்று சொல்லி மொட்டையாக எந்த அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டது என்று எதையுமே விளக்காம இமாம்கள் சொன்ன விதியை எடுத்து பதிவு செய்யாம மொட்டையாக வந்து பயான் பேசிக்கொண்டே போறதான் வாதமா? மக்கள் சிந்திங்க. நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மை என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹிக்குள்ள வரை விளக்கணத்தையும் சொல்லிட்டு தம்பித்தீரா விளைஞ்சா இந்த மார்க்கத்துல யாரு எம்மீதிட்டு கட்டுற வந்து அவன் தங்கும் இடத்தை நிறமாக்கி கொள்ளட்டுன்னு சொல்லிட்டு வர செய்தியெல்லாம் சுட்டி காட்டி விளங்கப்படுத்திடாது தானே. அப்போ அதை விட வேற எந்த விளக்கம் வேணும்? அப்போ நீங்களும் கடமைப்பட்டு தானே ரோல் ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மை என்னன்னு சொல்லிட்டு விளங்கப்படுத்துறதுக்கு. அப்போ நீங்கள் விளங்கின விளக்கத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துங்கோ. அதில் பிள்ளை இந்த வந்து வாதத்தில் வந்து இமாம் முகமது வந்து நிரூபிப்பார் விளைஞ்சா. அதிலேயே தொங்கி நீக்காமைக்கு எத்தனையோ ஹதீஸ் வச்சு இது விளைஞ்சா, இது குர்ஆனுக்கு முரண்பாடுது, இந்த இமாம்கள் சொல்லிடுறாவா, அது இதெல்லாம் வச்சிடாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க விளைஞ்சா. எட்மீனா இந்த வந்து நடுநிலையாக தான் போகணுமே தவிர உங்களுக்கு சார்பாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேணும். சரியா? பொதுவாக தான் இப்போ. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது அவர் வந்து என்ன சொன்னாரோ அதை நீங்கள் சொல்றீங்க. என்ன வலிக்கிறார் அவர் அந்த அந்த ஆடியோக்களில் ரசூலுல்லாஹ் வந்து என் மீது சொன்னால் நேரத்தில் போவான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹதீஸ் பாதுகாக்கப்படுகிறாரு. எப்படி பாதுகாக்கப்படுது? மறுத்து கொண்டே போறீங்களே, வரிசையாக மறுத்து கொண்டே போறீங்க. உங்களுடைய ஹதீஸ் மறுப்புக்கு முடிவே வரல. அப்படி இருக்கும்போது எந்த இப்படி இது பாதுகாக்கப்பட்டது என்று விளக்கவே இல்லையே. ரசூலுல்லாஹ் வந்து இப்படி சொன்னாங்க, எனவே ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதுன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யார் இட்டு கட்டி சொல்லுவானோ நரத்தில் ஆக்கி கொள்ளட்டும்னு சொல்றாங்க. அப்போ இட்டு கட்டி சொல்லப்பட்டவங்களுடைய ஹதீஸ்கள் பிரித்து நமக்கு தெளிவாக யார் இட்டு கட்டினார் என்று தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு. நீங்கள் வந்து யார் இட்டு கட்டினாரன்னு தெரியாமல் இருக்கும், ஆனால் ஹதீஸ் வந்து பொய்யா இருக்கும் அப்படில சொல்கிறீங்க. எப்படி வந்து அந்த ஹதீஸுக்கு நீங்கள் மறுக்கக்கூடிய அந்த ஹதீஸ்கள் வந்து இந்த ஹதீஸுக்கு வந்து ஆதாரமாக இருக்கும்? இந்த ஹதீஸை வைத்து நீங்கள் மறுக்கக்கூடிய ஹதீஸை எப்படி நம்ம வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? தெளிவாக விளக்குங்க. அதை விளக்க தயார் இல்லையே. சும்மா மொட்டையா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, எனவே ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதுன்னு மொட்டையா சொல்லிட்டு போனால் இது விளக்கமா? அது இந்த விளக்கத்தை கேட்குறத நாங்கள் வந்து உட்காந்து நேரத்தை வந்து வீணாக்கிட்டு இருக்கோமா? நடக்கும். அதாவது ஹதீஸ் வந்து பாதுகாக்கப்பட்டது என்றால் விளக்கணும். முதல்ல நம்ம இமாம்கள் எந்த இடத்துல ஹதீஸ் மறுத்தாங்க, நீங்கள் எப்படி மறுக்கிறீங்க நம்ம சுட்டி காமிச்சாச்சு. நீங்கள் மறுக்கக்கூடியதும் ஹதீஸ் கடைக்கு உட்பட்டதுனா அந்த விதி எடுத்து போடுங்கன்னு சொல்லியாச்சு, சொல்ல தேர் இல்லை. ஆனால் பிஜேபி தக்லீத் பண்ணிங்கன்னு சொல்லியாச்சு. அப்பட்டமாக இந்த அடிப்படையில் அவர் தக்லீத் பண்ணவில்லை என்றால் இந்த அடிப்படையில் நீங்கள் அதை நிரூபணும். அப்போ தான் நம்ம பிஜேபி பேரை பயன்படுத்த மாட்டோம் என்று நம்ம சொல்லியாச்சு. அதையும் நிறுவ தயாரில்லை. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது எப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்ல தயாரில்லை. அதாவது சொல்லிட்டாங்க, இட்டுக்கடி சொன்ன நேரத்தில் ஆக்கி மாதிரி ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா இட்டுக்கடி சொன்னவர் தான் பிரித்து அடிச்சிட்டாங்களே. இட்டுக்கடி சொன்னவர் யார் என்று பிரித்து அறிந்து தான் வரலாற்றில் வந்து லட்சக்கணக்கான அறிஞர்கள் பெரும் முயற்சி செய்து அதை பிரித்து பாதுகாத்துட்டாங்களே. பாதுகாத்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு இப்போ நாங்கள் 1000 வருஷம் கழிச்சு நாங்கள் ஹதீஸ் மறுத்துட்டே போவோம். நாங்கள் ஹதீஸ் மறுத்துக்கு முடியவே இல்லை, இன்னும் மறுக்கப்படலாம். இன்னும் அறிவியல் வளர்ச்சி வந்தால், டெக்னாலஜி வந்தால் இன்னும் ஹதீஸ் நிறைய கிடைச்சா நாங்கள் இன்னும் மறுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எந்த அடிப்படையில் மார்க் பாதுகாக்கப்பட்ட தான் வரும், ஹதீஸ் எல்லாம் மறுத்துட்டே போகிறோம்னா அதுக்கு முடிவே இல்லைன்னு சொன்னால் வந்து எப்படி பாதுகாப்பு? நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஹரியப்பார் தரம் பிடிக்கிற வரைக்கும் ஹதீஸ் இல்லை என்று அங்கே வந்து நிலுவையில் இருந்தது. அந்த நிலுவையில் இருந்தது ஹரியப்பாருடைய வாழ்க்கை வந்து தரம் பிரிக்கப்பட்ட பின்னால இதெல்லாம் ஹதீஸ், இது ஹதீஸ் இல்லை என்று எல்லாமே பிரித்து சொல்லிட்டாங்க இமாம்கள். அப்போ மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு விட்டது. 1000 வருஷத்துக்கு மேலாச்சு. நம்ம தெளிவாக சொல்ற மாதிரி இது மாதிரி தெளிவாக சொல்லணும். எதையுமே தெளிவாக சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஹதீஸை வந்து இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட நபர் வந்து கண்டுபிடிச்சு சொன்னால் பரவாயில்லை, பரவாயில்ல இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட நபர் வந்து இப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஹதீஸை கொண்டு வந்து அறியப்பார் சரியாக இருக்கக்கூடிய கருத்தையும் சரி இருக்கக்கூடிய இவ்வளவு வருஷமா மார்க்கமாக இருந்தது, இப்போ மார்க்கம் இல்லாமல் போதுனா அப்போ எப்படி மார்க்கத்துக்கு பாதுகாப்புன்னு கேட்குறோம். அதுக்கு பதில் வைக்கவே இல்லை, இது வரைக்கும் பதில் வைக்கல. நம்ம கேட்ட எதுக்குமே ஹதீஸ் கடையில் இருந்தோம் அண்ணன் பிஜேபி வைத்து நம்ம அந்த நிலைப்பாடு பற்றியோ கடைசியாக வந்து ஹதீஸ் எப்படி வந்து நாங்கள் மறுத்துக்கிட்டே போனாலும் இந்த அடிப்படையில் ஹதீஸ் பாதுகாக்கப்படுகிறது என்று விளக்கவே இல்லை. சும்மா சொல்லலை.
எந்த சம்மந்தம் இல்லாம இந்த ஹதீஸுக்கு என்ன இருக்கும் அந்த ஹதீஸுக்கு என்ன இருக்கும்னு சொல்லி அடுத்த தலைப்புக்கு தான் தாவறாங்களே தவிர ஹதீஸுக்கு நம்ம வைத்த வாதத்திற்கு எந்த பதிலும் வைக்கப்படவில்லை என்பதை நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுறோம். அப்புறம் எந்த தலைப்பில் நம்ம கேட்கறோம் எதை கேட்கறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தயவு செய்து வார்த்தைங்க திரும்ப சொன்னதே சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா வந்து அடுத்த என்ன செய்வோம் அட்மின்கள் இன்ஷால்லா எங்க தரப்பு அட்மின்கள் வந்து அது சம்பந்தமாக பேசுவாங்க. நாமளே பேசிக்கூட நேரத்தை வீணாக்க மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சில வேலைப்பளு காரணமாக வந்து எனக்கு தொடர்ந்து இந்த குரூப்புகளுக்கு வரையில நான் வீல் தான் ஓடுறேன், அயர் ஓடுறேன். சரியா, இன்றைக்கு நேரத்தில் வந்து அந்த கல்யாணங்கள் இந்த தலை வேற கிடைச்சிது. அயரோட போய் டைம் நிற்காது. அதை சுற்றி யாசிர் அரபாத்துன்னு சொல்றவர் வந்து எங்களுடைய தரப்புக்கு வந்து எட்மின் ஆயிப்பார் இன்ஷால்லா. அவர் நுசீம் வந்து இன்ஷால்லா வந்து எட்மின் தரப்போ சம்பந்தமாக எந்த வேண்டாலும் அவங்க பதிவு செய்வாங்க இன்ஷால்லா. சூனியத்தை பற்றி இப்போ நம்ம பேசவே கூடாது. சூனியத்தை பற்றி இப்போ நம்ம பேசவே கூடாது. தலைப்பு என்னவோ அதை மட்டும்தான் எடுக்கணும். சரிங்களா, நான் அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். அது சொல்லிடுறேன். அந்த பேச்சு கூட வரக்கூடாது. அது நீங்கள் இப்போ வந்து என்ன தலைப்பில் வந்திருக்குங்கிறத முதல்ல ஒரு தடவை சொல்லியாச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேன். எல்லா தலைப்பு என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இது கிட்டத்தட்ட 3வது தடவையாக நம்ம வந்து பேசி முடிச்சிட்டோம். எந்த தலைப்பில் நம்ம பேசுகிறோம், என்ன வாதங்கள் வைத்தோம் என்று தெளிவாக நம்ம வந்து சுட்டி காமித்து விட்டோம். இதுக்கு மேலே திரும்ப சுட்டி காமிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் 1008 விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. சரிங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தலைப்பில் பேசியிருந்தோம், ஹதீஸ்களை வந்து மறுத்து கொண்டே போறீங்க. உங்கள் ஹதீஸ் மறுப்புக்கு முடிவே இல்லை. அதான் உங்கள் நிலைப்பாடாக இருக்குது இப்போ வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ வருஷ காலமாக 1000 வருஷ காலமாக மார்க்கமாக இருந்தது திடீரென்று மார்க்கமாக இல்லாமல் போதுனா அது எப்படி மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்லுவீங்க என்று நம்ம கேட்குறோம். இந்த நிலைப்பாடு, அதாவது அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் இவ்வளவு காலமாக கருத்து சரியாக இருந்தாலும் அந்த கருத்து திடீரென்று குர்ஆனுக்கு முரணாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் மறுப்போம். இது ஹதீஸ் கலையில விதியில் உள்ளதுன்னு சொன்னால் அந்த விதி எடுத்து பதிவு செய்யணும். அது இப்படி வேற இமாம்கள் மறுத்துக்கிறாங்க, எங்களை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் அந்த இமாம்கள் என்ன ஹதீஸை மறுத்தாங்க என்ன அந்த வாசகத்தை எடுத்து போட்டு வாசிச்சு காமிக்கணும். எதையுமே செய்யாமல் இருந்தால் அப்போ என்ன நிரூபணமாகுது, இமாம்களோ ஹதீஸ் கலை விதிகளையோ நீங்கள் மறுக்கக்கூடிய அந்த இது வந்து கிடையாது. அப்போ நீங்கள் மறுக்கிறது ஹதீஸை மறுக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க, ஹதீஸ் மறுப்பாளர் ஆயிட்டீங்க. இமாம்கள் வந்து அறிவிப்பார் இட்டு கட்டப்பட்டவர் என்று அறிந்து அதை அறிவித்து சுட்டி காண்பித்து மறுத்தாங்க. அப்போ அவங்க வந்து ஹதீஸை இல்லாத ஒன்றை மறுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹதீஸை மறுக்கிறீங்க என்பது நிரூபணமாகி விட்டுதான். இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸ் மறுப்புக்கு முடிவே இல்லாமல் போய் கொண்டே இருக்குது. ஒவ்வொரு வாரம் நேரலையும் அண்ணன் பிஜே வந்து பேசும்போது கேள்விகள் கேட்கப்படுகிறது, ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. மாசத்துக்கு 4 ஹதீஸ் என்ன மறுத்துக்கிட்டே போறீங்க. அப்படி இருந்தால் எப்படி மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்று நாங்கள் மறுத்துட்டு போனாலும் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது என்று எப்படி நிரூபிக்கணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஹதீஸை சொன்னாங்க பாருங்க. அப்போ இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் இந்த ரிப்பில் நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா, நாங்கள் முடிவெல்லாம் மறுத்துட்டு போனாலும் இப்போ இந்த ஹதீஸை வைத்து இப்படி எல்லாம் வந்து மறுத்தாலும் மார்க்கம் பாதுகாக்கப்படுது என்று தெளிவாக நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்காவிட்டால் நான் என்ன செய்வோம், மக்கள் புரிந்து கொள்வாங்க. அப்போ இவங்க வந்து மார்க்கத்தின் பேரால ஹதீஸ் மறுப்பு என்ன செய்யறாங்க, தவறாக ஹதீஸை மறுத்து மார்க்கத்தின் பாதுகாப்புக்கு கேள்வி குத்தாக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சத்தியத்தில் கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. சத்தியத்தில் உள்ள கூட்டம் யாரும் இது வரைக்கும் மறுக்காத ஒன்றை மறுத்தாங்கன்னா அப்போ நிச்சயமாக இவர்கள் சத்தியத்தில் உள்ளவர்கள் அல்ல என்பது தெளிவாகிறது. எனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த அடிப்படையில் கேள்வி கேட்டோம் அந்த அடிப்படையில் அடுத்து அவங்க பேசக்கூடியது வந்து ஆதாரம் வைக்காம பேசினாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், இதோட முடிச்சுக்கிறோம் இந்த தலைப்பை. அதாவது ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லை என்கிற நிலைப்பாடு உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை, மார்க்கத்தின் பெரும்பகுதி ஹதீஸ் தான் பேசுது. அப்போ வந்து மார்க்கம் வந்து பாதுகாக்கப்படவில்லை என்கிற நிலைப்பாடு இருக்கிறீங்க. ஏன்னா ஹதீஸை மறுத்து கொண்டே போறீங்க. அப்போ எப்படி மார்க்கம் பாதுகாக்கப்பட்டதா இருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய மார்க் நாங்கள் ஹதீஸை மறுத்தாலும் மறுப்போம். மார்க்க வந்து மார்க்கத்தின் பாதுகாப்புக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் அறிவிக்கப்படாத எங்களுக்கு இணைத்து புரிய முடியாத ஹதீஸ்களை ஃபுல்லாக நாங்கள் என்ன செய்வோம், மேலோட்டமாக பார்த்துட்டு நாங்கள் மறுத்துட்டே போவோம். அப்போ நீங்கள் இந்த ஹதீஸை மறுப்பது வந்து மார்க்கத்தினுடைய பாதுகாப்பை கேள்வி குத்தாக்குறது என்பது நிரூபணமாகிவிட்டது. நான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நிரூபிக்காவிட்டா, ஆதாரத்தை சமர்ப்பிக்காவிட்டா அப்போ நீங்கள் வந்து மார்க்கத்தின் பாதுகாப்பை கேள்வி குத்தாக்குறீங்க என்பது நிரூபணமாகிவிட்டது. அப்போ உங்கள்கிட்ட பதில் சொல்ல எதுவுமே இல்லை, பதில் சொல்ல முறையாக பதில் சொல்வதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்பது நிரூபணமாயிரும். நம்ம என்ன செய்வோம், அடுத்த தலைப்புக்கு நம்ம போயிடுவோம். பார்த்த தலைப்புக்கு போனால் இணைய தாவரன்னு சொல்லக்கூடாது. நான் திரும்ப என்ன செய்ய முடியாது, ஒரே அடியாக நம்ம இதே பேசிட்டு இருக்க முடியாது. புரியுது உங்களுக்கு. ஆனால் இது 3வது பேசியாச்சு. இதுக்கு மேலே வந்து அவங்க ஆதரவு வச்சா இந்த தலைப்பில் வந்து நம்ம வைத்த வாத குற்றச்சாட்டுக்கு நிரூபிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நம்ம எந்த குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அந்த குற்றச்சாட்டு உண்மையாகிவிடும் என்பதை நான் கடைசியாக இறுதியாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்போ ஆதரவு வைக்காவிட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்த தலைப்புக்கு நம்ம நேரடியாக உள்ள போயிடுவோம். வணக்கம் ஆசர் பாய், நீங்கள் கேட்பதற்காக சொல்கிறேன். அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஹதீஸை மறுத்துட்டே போகிறீங்க. அப்போ மார்க்கத்துக்கு என்னங்க பாதுகாப்பு, அதான் தலைப்பு. அதுக்குள்ளே தான் பேசிகிட்டே போகும்போது அப்போ நீங்கள் சூரிய ஹதீஸ்லாம் மறுத்துப்பட்டு என்ன பண்ணுறீங்க, எங்களை வந்து முஷ்ரிக் ஆக்குறீங்க அப்படின்னா அதுக்காக சொல்கிறேன். அதை சூரிய ஹதீஸை எடுத்து வாதமாக வைக்கல, ஒரு பேச்சா சொன்னதை என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எப்படி தலைப்பை விட்டுட்டு சூரியத்துக்கு தாவலாம், அதை தலைப்புக்குள்ளே பேசுங்க, தலைப்பு வந்து தெரியும்ல, நான் திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைப்புக்குள்ளே இந்த தலைப்பில் வந்து ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டிருக்காங்க, இமாம்கள் ஹதீஸை மறுத்துருக்காங்களா, ஆதரபுரமான ஹதீஸை அதெல்லாம் கேட்குறோம். அண்ணன் பிஜே மறுப்பதுக்கு முந்தி நீங்கள் மறுத்தீங்களா, அவர் தான் நீங்கள் தக்லீத் பண்ணுறீங்க என்று நம்ம வந்து இந்த அடிப்படையில் வந்து பதில் சொல்லுங்கள், நம்ம இந்தந்த அடிப்படையில் பதில் வைங்கன்னு சொல்லி நம்ம கேட்டாலுமே அந்த இதை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, பட்டியல் போட மாட்டேங்கிறாரு. பட்டியல் உண்டு, இமாம்கள் ஹதீஸை மறுத்துருக்குறாங்க, பட்டியல் போடுவோம், வரும்போது வரும், ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி போட்டு அந்த பட்டியலை போடாமல் எந்த பட்டியல் வந்து தலைப்புக்கு தோதுவானதோ அதை போடாமல்
சம்மந்தம் இல்லாமல் வந்து சுலைமான் நபி சம்பவத்தை பேசிக்கிட்டு இப்படியே பேசிகிட்டே போகிறாப்புல. மற்ற ஹதீஸ்கள் இந்த ஹதீஸ்கள் இப்படி வசனத்துக்கு மாற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை ஒரு பயான் பேசி அந்த 20 நிமிஷத்தை வந்து ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் என்னைய வந்து ஒரு பேச்சுக்கு சூனி ஹதீஸை வந்து ஒரு ஹதீஸை மறுக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதை எங்கள் முச்சிரிக்கா ஆக்குறீங்கன்னு என்பதற்காக சுட்டி காமிக்கப்பட்டதை வந்து நீங்கள் தலைப்புக்கு மாற்றமாக பேசினதா வந்து பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தலைப்புக்கு உட்பட்டு பேசாமல் சம்மந்தம் இல்லாமல் வந்து அடுத்த தலைப்புக்கு தாவிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், அவர்கிட்ட சுட்டி காமிக்கிறோம். அதனால் இந்த நம்ம குறிப்பிட்டு பேசக்கூடிய இந்த தலைப்பில் அவர் என்ன வாதங்களை வைக்க வேண்டும் என்று மேலே ஆடியோ தெரியப்படுத்தியிருக்கோமோ அந்த வாதங்களை அவர் வச்சா தான் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம், இதே தலைப்பில் அடுத்த வாதங்களை வைக்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு ஹதீஸ் மறுப்புக்குள்ள பேசுறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் அவங்க வந்து நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மையை பற்றி அவங்க தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டோம், அடுத்த வாதத்தை வைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அடுத்த வாதத்துக்கு நம்ம போயிடுவோம். அதுலையும் பேச சொல்லாமல் இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், 2 தடவை பேசி பார்ப்போம், அதிகபட்சம் 3 தடவை பேசி பார்ப்போம், 4வது தடவை என்ன செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் அடுத்த தலைப்புக்கு போயிடுவோம். இந்த வாதத்தில் வந்து இந்த தலைப்பில் வந்து வாதங்கள் எது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த தலைப்புக்கு போயிடுவோம். இதை தான் நான் சொல்லி காமிக்கிறேன். அப்போ நம்ம தலைப்புக்கு அந்த தலைப்பில் வந்து வேறு இதுக்கு நம்ம போகிறது வந்து நம்ம தலைப்போடு தாவலை பதில் வரவில்லை என்பதனால இதிலே பேசிகிட்டு இருக்க முடியாது என்பதனால நம்ம அடுத்தடுத்து போயிடுவோம்னு சொல்ல வர்றேன். அதை முன்கூட்டியே சொல்லிட்டேன், சரிங்களா? அப்போ தலைப்புக்கு தோதோ அவர் பேசினார்னா அது பொருத்தமாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம என்ன செஞ்சிடுவோம், அந்த தலைப்பில் வேறு வாதங்கள் இருந்தால் அந்த வாதத்துக்கு போயிடுவோம், இல்லைனா அடுத்த தலைப்புக்கு நம்ம போயிடுவோம். சரிங்களா?